இயற்கை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குதுங்க. அந்த வீடு தாங்க பூமி. இந்த பூமிங்கிற ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு பூமிக்கு மேல்பரப்பில் இருக்கிற எல்லாருமே தங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி தங்களுக்குன்னு ஒரு தனித்தனி வீட்டை உருவாக்கிக்கிறாங்க. அப்படி தனித்தனி வீட்டை உருவாக்குனதில் மிக பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுருக்கிறது கடலுங்க. கடலுக்கு அடுத்தபடியாக பனிமலைகள், பனிமலைக்கு அடுத்தபடியாக காடுகள், காடுகளுக்கு அடுத்து நிலங்கள், நதிகள், ஆறுகள், மலைகள்னு இப்படியே அதுகளுக்குரிய வீடுகள் போய்கொண்டே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் தான் மனிதனாகிய நாமளும் இருக்கிறோம். சிட்டுக்குருவியும் இருக்குது, சிற்றெரும்பு வரையும் இருக்குதுங்க. ஆமாம், இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினமுமே அது உயிரினமாக உருவாகிற காலகட்டத்திலையும் வீடு மாதிரி ஏதோ ஒன்று இருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டு தற்காத்து கொண்டு தாங்க இந்த பூமிங்கிற வீட்டுக்குள்ளே வருது. ஆமாம், தாவரங்களுக்கு விதைகள்ங்கிற கூட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வருது. மனித இனம் தன்னோட தாயினத்தின் கர்ப்பப்பைங்கிற கூட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளேருந்து இந்த பூமிக்கு வர்றாங்கங்க. ஆதி மனிதன் தாவரங்கள் மாதிரி, விலங்குகள் மாதிரி ஒரு திறந்தவெளி வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கான். நாகரிகங்கள் வளர்ச்சி பெற அவனை மனிதனை அடுத்த கட்டத்துக்கு இழுத்து கொண்டு போக அப்போதான் அவனுக்கு திறந்தவெளி வாழ்க்கை இனி கூடாது என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் முதலில் வீடுகள் உருவாயிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனிதன் புறப்பட்டு போன இடத்திற்கே திரும்ப வர வேண்டும் என்று எப்போ நினைத்தானோ, தான் புறப்பட்ட இடத்திற்கே திரும்ப வர வேண்டும், அங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று எப்போ நினைத்தானோ, தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் பாதுகாக்க, இயற்கையிலிருந்து காக்க தங்களை சுற்றி ஒரு சுவர் எழுப்ப வேண்டும் என்று எப்போ நினைத்தானோ, மேற்கூரை ஒன்று இட வேண்டும் என்று எப்போ நினைத்தானோ, அப்போதான் வீடு பிறந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பகால வீட்டுச் சுவரெல்லாம் தாவர பொருள்களால் ஆனதா, இல்லை மண் சுவரால் ஆனதா? தொல்பொருள் துறைக்குத்தான் இதெல்லாம் தெரியும். ஏதோ ஒரு காலத்தில் சுவர் பிறந்திருக்கும். பிறகு பல காலங்கள் சென்ற பிறகு தடுப்பு சுவர் வந்திருக்கு. பிறகு இன்னும் பல நூற்றாண்டு போன பிறகு தனி அறையே வந்திருக்கு. பிறகு காலம் போக போக ஜன்னல் வந்திருக்கு, கதவு வந்திருக்கு. இப்போது நம் காலத்தில் நம் வீட்டை பாதுகாக்க பூட்டு வரை வந்துவிட்டது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு குடும்பத்தின் பொருளாதாரம் அறிய, அக்குடும்பத்தின் வசதி அறிய அந்த வீட்டில் உள்ள வைக்க போகிற பார்ப்பாங்க. பிறகு கால்நடைகளை பார்ப்பாங்க. அதற்கு பிறகு தான் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலாமா, பொண்ணு கொடுக்கலாமாங்கிற ஒரு முடிவுக்கே வருவாங்க. ஆனால் இப்போ அந்த காலம்லாம் மலையேறி விட்டது. இப்போ பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பொண்ணு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, முதல்ல பார்க்குறது வீட்டை தான். அம்மா இப்போ எல்லோருக்குமான முகவரியாக, எல்லோருக்குமான அடையாளமாக இருக்கிறது வீடு தான். இன்றைக்கி நம்மளில் எல்லோருமே நம்ம ஊர் பெருமை பற்றி பேசுவோம். காரணம், அங்கே நம்ம பிறந்ததால் மட்டும் கிடையாதுங்க, நாம் அங்கே நம்மளுடைய அங்கே வீடு இருக்கிறதாலையும் தான். இது எங்கள் தாத்தா பாட்டி, இது எங்கள் அம்மா அப்பா, இது எங்கள் அண்ணன் அக்கா, இது எங்கள் தம்பி தங்கச்சி, இது எங்கள் இந்த வரிசையில் இன்னொன்று இருக்குது, இது எங்கள் வீடு. ஆமாம், இது எங்கள் வீடு. வெளியூர்லேருந்து நம்ம அம்மா அப்பாவையோ இல்லை அண்ணன் அக்காவையோ இல்லை நம்மளையோ யாரோ ஒருத்தங்க தேடி வர்றாங்கன்னா அவங்க முதல்ல கேட்குறது நம்மளுடைய பேரை சொல்லி அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தான். ஆமாம், ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 5-6 பேர் இருந்தாலும் சரி, இல்லை 6-7 பேர் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் முதல் அடையாளமாக இருப்பது வீடு தான். ஒரு வருஷம் பிறக்க, ஒரு குழந்தை பிறக்க, ஒரு விவசாய அறுவடை பிறக்க இத்தனை மாதம் தேவைப்படும், இத்தனை நாள் தேவைப்படும் என அறுதியிட்டு சரியாக சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு நடுத்தர மக்களின் ஒரு வீடு பிறக்க இத்தனை மாதம் தேவைப்படும் என சரியாக அறுதியிட்டு சொல்ல முடியுமா? வீடு எல்லாவற்றையும் விட அதிகமாக சோதித்து பார்ப்பது நாம் கட்டுகிற வீடு தான். அது தரும் சோதனைகளை தாங்கி கொண்டால் சீக்கிரம் பிறந்துவிடும் வீடு. ஊரில் எல்லாருக்கும் வீடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு நினச்ச நாளில் இருந்து சாப்பிடும் நேரத்தில் சாப்பிடாமல், தூங்கும் நேரத்தில் தூங்காமல், எந்நேரமும் உழைப்பு என்று இருந்து, ஆமாம், ஊர் உறவோடு வீட்டோடு இருக்கும் நாளில் இல்லாமல் உழைப்போடு இருந்து நாங்கள் கட்டியது தான் எங்கள் வீட்டுக்கான ஃபார்முலா. உங்கள் வீட்டுக்கான ஃபார்முலா என்னவென்றால், உங்கள் உழைப்பு வீண் போகாமல் இருந்தால் நிச்சயம் உங்களாலும் கட்ட முடியும் உங்கள் வீட்டை.
ஆமாம், உங்கள் உழைப்பு மட்டும் நிச்சயம் எங்கேயும் எப்போதும் யாருக்காகவும் வீண் போகாமல் உங்கள் சேமிப்பாக இருக்க வேண்டும். ஆமாம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன கன்றுக்குட்டி இருந்தால் கொஞ்சம் நீள பெரிய கயிறாக எடுத்து கட்டி அதை மேய விடுவோம். அந்த கயிறு நீளத்துக்கு அது போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப வேறு எங்கேயும் போக முடியாது. திரும்ப கட்டின இடத்துக்கே வந்து படுத்துக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம வீடும். ஆமாம், நம்மளுக்கு பெரிய ஒரு நீள கயிறாக எங்கே போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக விட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் நீ வா வா அங்கே போய் இருந்தது போதும், ஒரு 2 நாளோ ஒரு 3 நாளோ வருது, விசேஷம் வருது, ஊர் திருவிழா வருது, வந்து இருந்துட்டு போகணும் நம்மளுடைய கயிறை பிடிச்சி இழுத்து நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம வீட்டில் உட்கார வச்சு 2 நாள் இருக்க வச்சுட்டு தான் நம்மளை நாம் போகும் தூரம் வரை நம்மளை விட்டு பிடிக்கும் நம்மளோட வீடு. இங்கே நம் எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கும். அது வீட்டை பற்றியதாக தான் இருக்கும். வீடு கட்டுவதை பற்றியதாக தான் இருக்கும். பல மாதங்களாக, சில காலங்களாக நாம் உழைத்த உழைப்புகள், நாம் சிந்திய வேர்வை துளிகள் இரும்பாக, செங்கல்லாக, ஜல்லியாக, சிமெண்டாக, தண்ணியாக பிரிந்து பின் எல்லாம் ஒன்று கூடி நமக்கு முன் வீடாக எழுந்து நிற்கும். ஒரு நடுத்தர குடிமகன் வீடு கட்டும்போது பல காயங்களும் சில மாயங்களும் ஒன்று சேர்ந்துதான் வீடு உருவாகிறது. என்னப்பா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியே, முடிச்சிட்டியா? முடிச்சாச்சுங்க, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. சரி சீக்கிரம் முடிப்பா. முடிச்சுட்டு பால் காய்ச்சறதுக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லு. நீ வாட்ட மறந்துடாத. நம் உயர்வில் நம் சந்தோஷத்தில் நம் கூட சேர்ந்து சந்தோஷப்படுபவர்களும் நம் கூட இருக்கத்தானே செய்கிறார்கள். எது கூப்பிட்டேன்னு இப்ப என்னைய கவர் பண்ணவே இருக்காது. இன்னொரு கட்டணுமே, நீங்க 2 பேரும் புடிச்சிக்கிட்டே நின்னு என்ன அதான் கட்டணுமே. நவருங்கண்ணா. ஐயா 2 நாளா வைப்பாங்களே, எனக்கு தெரியும். கிபி 1000வது காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வாகன வசதி எதுவும் கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாலை வசதிகள் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ இருந்த ஒரு பாறையை பிடுங்கி கொண்டு வந்து தஞ்சாவூரில் ஒரு கோயிலாக எப்படிங்க கட்ட முடிஞ்சிச்சு? கட்ட முடிஞ்சிருக்கு. அது ராஜராஜ சோழனால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஆமாம், எங்கேருந்து அந்த பாறையை நம்ம ராஜராஜ சோழன் கொண்டு வந்தால் யாருக்கும் தெரியாது. அது சிவனுக்கும் ராஜராஜ சோழனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அந்த பாறை பக்கத்திலேயே அந்த இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியாது, அந்த பாறை பக்கத்திலேயே இந்த கோயிலை கட்டியிருக்கலாம்னு ராஜராஜ சோழன் நினச்சிருக்கலாம். ஆனால் முடியாது, கூடாது. அதை தஞ்சாவூருக்கு கொண்டு வந்து தான் கட்டணுங்கிறதுல அவன் எவ்வளோ ஒரு உறுதியாக இருந்திருக்கிறான். அப்படி தஞ்சாவூர்னு முடிவெடுத்த பிறகு, தஞ்சாவூரில் தான் கட்டணும்னு முடிவெடுத்த பிறகு அந்த பாறையை அவன் எதை வச்சு கொண்டு வந்திருப்பான்? நம்ம ராஜராஜன் நம்ம மண்ணை எதை வச்சு கொண்டு வந்தான்? இப்போ இருக்கிற வசதிகள் எதுவுமே இல்லையே. ஆனால் இருந்துச்சேங்க, ஒரே ஒரு வசதி இருந்துச்சேங்க, அதுதாங்க யானைகள். ஆமாம், ராஜராஜன் தன்னிடம் இருந்த பலாயிரம் யானைகள் மூலம்தான் இதை சாதிச்சிருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஆமாங்க, அப்படிப்பட்ட யானைகள் மூலம்தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டதற்கான முழு வாய்ப்பும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக எந்த காலகட்டத்திலும் நாம் ஒரு செயலை முன்னெடுத்தால் அந்த செயலை செய்து முடிப்பதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு, ஆமாம், கிபி 1000லேயே தஞ்சை பெரிய கோயிலும் ராஜராஜ சோழனும் நம்மளுக்கு ஒரு பாடத்தை இங்கே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டு நிலம் முன்னாடி ஊதா கலர் சட்டையில் ஆரஞ்சு கலர் வேட்டியில் நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் எங்கள் அண்ணன். அவங்களோட வீடு தான் இந்த வீடு. திரு மாமா அண்ணாமலை மற்றும் அவரது மருமகனும் எங்கள் அண்ணனுமான பழனிவேல், அவரது மகளும் எங்கள் அண்ணியுமான ரேணுகா தேவி, அவங்களோட இந்த வீடு மேலும் பல சிறப்படைய வேண்டும். இந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் மென்மேலும் வளர வேண்டும். இந்த வீட்டின் உறவினர்கள் மற்றும் அனைவருமே தங்கள் வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும். இந்த வீடும் வளர்ச்சியடைய வேண்டும். எல்லோரும் வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என நாம் அனைவரும் வாழ்த்துவோம். நாம் அனைவருமே ராஜராஜ சோழனின் வம்சம்தான், அவரது பரம்பரை தான். அவர் சிவன் குடியிருக்க ஒரு பெரிய கோயில் கட்டினார். நாம் குடியிருக்க ஒரு வீடு கட்டுவோம். அது நமக்கு என்றும் குடியிருக்கும் கோயிலாய் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.